தாய்லாந்து நாட்டிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு திருக்கோயில் இந்த புத்தருடைய ஆலயம். ராமா 5 என்கிற மன்னரால் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்திலே நூற்றுக்கணக்கான புத்தர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விதானத்திலே அழகான அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடம் முழுக்க மார்பிளாக, அதாவது பளிங்கு மாளிகையாக இந்த மாளிகையானது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாளிகையினுடைய அழகு என்பது, இந்த மாளிகையினுடைய பக்தி என்பது மிகச் சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இத்தாலியிலே பாங்காங்கிலே நாம் பார்க்க வேண்டிய கோயிலாக இந்த புத்தருடைய ஆலயத்தை நம்மால் சொல்ல முடிகிறது. ராமா 5 என்கிற அந்த மாமன்னர் இத்தாலி நாட்டிலிருந்து பளிங்குகளை வரவழைத்து, அதாவது நாளி ஓடு என்று நாம் சொல்லுவோமே தமிழ்நாட்டிலே, அந்த நாளி ஓட்டினுடைய அமைப்பை இந்த திருக்கோயிலிலே நம்மால் பார்க்க முடிகிறது. நூற்றுக்கணக்கான புத்தர்கள் விதவிதமாக அமர்ந்தும் நின்றும் தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய புத்தர்களை எல்லாம் இந்த ஆலயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தாய்லாந்து வரக்கூடிய பயணிகள் பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம் இந்த புத்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய விதானங்கள், இந்த ஆலயத்தினுடைய தூண்கள், இந்த ஆலயம் மிக அழகான ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கட்டடக்கலையினுடைய அழகாக இந்த ஆலயமானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. புத்த பெருமான் எங்கே பார்த்தாலும் புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி என்பதாக இங்கே உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் இந்த கோயிலுக்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நவம்பர் 28 காலையிலே புத்த தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. தாய்லாந்து நாட்டிலிருந்து மகா தமிழுக்காக சவுந்தர மகாதேவன்.